ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிலர் போன தடவை ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, மியூஸ் இந்தியாவில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அதுலேயும் நான் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ தமிழ் டப் வந்த உடனே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கல கொஞ்சம் ஃபன்னியாகவே இருந்துச்சு. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியும் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். ஹை பர்சன்ட்டுமே கொடுத்து நம்மளுக்கு ஹை பர்சன்டேஜ் ஏற்றி விட்டுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஃபைனலி நம்மளுடைய பல நாள் கனவு பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மியூஸ் இந்தியாவில் ஃபைனலி நம்ம தமிழ் டப்பு ஏர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வரைக்கும் ஹிந்தி டப்பு, அப்புறம் நம்மளுக்கு ஜாப்பனீஸ் டப்பு கூட ஒரு சிலர் தான் கொடுத்துட்டு இருந்தானுங்க. இப்படி கொடுத்துட்டு இருந்தவங்க தமிழும் ஒரு இருக்காங்க. தமிழ்லையும் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்புறம் தெலுங்கும் இருக்காங்க, தெலுங்கு பீப்புள்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அதில் பார்த்தீங்கன்னா அது பொங்கல் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கானுங்க. அது பொங்கல் அன்றைக்கே கொடுத்துருந்துருக்கலாம். இவ்வளோ நாள் டிலே பண்ணி ஜனவரி 20th கொடுத்துருக்காங்க. எனிவே நம்மளுக்கு தமிழ் டப் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டத்தக்கது தான். அதாவது அனிமே ரிலீஸ் ஆகி ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 3K அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டேன். இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்கீங்களா? அதில் ஒரு சிலர் நம்ம சப்ஸ்கிரைபரும் இருந்தீங்க. நம்ம கமெண்ட்டுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நீ சொல்லி தான் ப்ரோ பார்க்க வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கும் போதே பரவாயில்லப்பா. நம்ம கமெண்ட்ஸுக்குமே ஒரு 40 லைக் இருந்துச்சு. அப்போ நாம் சொல்லி ஒரு 40 பேர் ஒரு 50 பேர் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம தமிழ் டப்புக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சுப்பா. பரவாயில்ல, பார்க்கும்போது பெட்டராக தான் இருந்துச்சுப்பா. நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ கிரன்ச் ரோலில் கொடுக்குற மாதிரி அதே டேட்லேயும் நம்மளுக்கு மியூஸ் இந்தியாவிலே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா கிரன்ச் ரோலுக்கு மியூஸ் இந்தியாக்காரன் வித்துட்டான். அப்போ அவன் ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு அவன் போட்டுட்டு இருக்கும்போதே இவன் அதே இதோட இவன் தொடர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரன்ச் ரோல் விற்றதுக்கு அவனுக்கு ஒரு பலனுமே கிடையாது. அப்போ கிரன்ச் ரோலுக்கு காசு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. ஏன்னா கிரன்ச் ரோலுக்கு விற்றதுக்கப்புறம் அப்போ அதில் போய் அதில் நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவங்க அதில் பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்படின்னா. அப்போ மியூஸ் இந்தியாவிலும் அதே டைமில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃப்ரீயாக அதுக்கு அந்த அனிமே கிரன்ச் ரோல் வாங்காமலே போயிருந்துருக்கலாம். ஏன்னா அவன் முன்னாடி போட்டால் தான் அவனுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு 5-6 எபிசோடு அவங்க முந்தி போயிட்டு தான் இருக்கானுங்க. அதுக்குன்னு நம்ம அதிலேயே பார்த்துடலாம் இல்லை ப்ரோ, இதில் பார்க்குறது என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இதில் நம்மளுக்கு தமிழ் அனிமேஸ் இன்னும் நீங்கள் நிறையா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய் சப்போர்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பெட்டர் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா. காலேஜ் ஆரம்பித்த உடனே காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கே போனதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து எல்லாருமே சேர்ந்துட்டு எடுத்தோடனே கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்த உடனே நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1 வீக்கில் 1 மந்த்து கூட நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அந்த குரூப் எங்கே போச்சு, எந்த மூலையில் கிடந்துச்சு அப்படி கூட தெரியாமல் போயிடும் பார்த்தீங்களா. அது மாதிரி இதை விட்டுறாதீங்க. தமிழ் டப்பு வருது அப்படின்னா தமிழ் டப்பு இப்போ வந்த உடனே எல்லாரும் போய் விழுந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் வர எபிசோடெலாம் சப்போர்ட் கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா அவன் மியூஸ் இந்தியாக்காரன் கொடுத்து வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டானா அப்புறம் கொடுக்க மாட்டானுங்க. இனிமேல் வரப்போகிற எல்லா எபிசோட்ஸுக்கும் இதே மாதிரியான சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய அனிமேஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க அண்ட்ரக் சென்டர்லாம் கொண்டு வாங்க, அப்புறம் எமர்ஜென்சி அப்படின்னா அந்த அனிமையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேங்க. அவங்க கொண்டு வரணும் அப்படி நினச்சானுங்க அப்படின்னா கொண்டு வர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான சப்போர்ட் நம்ம கொடுத்தா தான் அவங்களால கொண்டு வந்துறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற அவனுக்கு என்ன வரும். ஜஸ்ட் டெஸ்டிங்க்கு தான் விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். டெஸ்டிங் விட்டுருக்கான் அப்படின்னா அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமைகளும் கூட. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ் டப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தேன். தமிழ் டப்லாம் பார்க்கக்கூடாது, ஜாப்பனீஸாக தான் பார்க்குறது கெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸிக்கான பிஹேவியர் தான் இருக்குது. அதாவது அவங்களுடைய தாட்ஸை நம்ம மேலே திணிக்கிற மாதிரி இருக்குது. நானுமே ஜாப்பனீஸில் பார்க்க தான் செய்வேன். அதுக்குன்னு தமிழில் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பு தான். நருட்டோவை நான் ஜாப்பனீஸ்லேயும் முடித்தேன், தமிழ் டப்பில் இருக்கும்போது தமிழ் டப்லையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நம்ம பார்க்குறது தாங்க. அதுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் தான் பார்க்கணும், தமிழ் டப்பில் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அது நிறைய பேருக்கு ஒத்தும் வராது. ஒரு சிலருக்கு தமிழில் பார்க்க பிடிச்சிருக்குன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்க தமிழ் டப்பில் பார்க்க போகிறாங்க. ஜாப்பனீஸில் பார்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாப்பனீஸில் பாருங்கள். நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய தாட்ஸை நம்மள்ட்ட மேலே திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸுமே பார்த்தேன். ஹிந்தி டப்பர்ஸ்
வந்து அதாவது ஹிந்தி கமெண்டர்ஸ் வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேர் இஸ் ஹிந்தி அப்படிங்கிற மாரி. ஏன்டா இது வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு எங்களுக்கு தமிழ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா? அதனால பொங்கலுக்கு ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி சைடு இது மாதிரிடா கொண்டாட போறீங்க. ஸ்பெஷலா எங்களுக்குன்னு ஒண்ணு கொண்டு வரும்போது, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் ஹிந்தி அப்படிங்கிறது அதாவது அவங்கள நான் குத்தம் சொல்லவே இல்ல. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே டாக்ஸிக்கா வந்து பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு தமிழ் குடுக்குறீங்க? தெலுங்கு ஏன் குடுக்குறீங்க? ஹிந்தி தானே ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஹிந்தியே குடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லாம் கமெண்ட் போட்டிருந்தானுங்க. ஒரு சிலர் நம்ம தமிழர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ரிப்ளேவும் குடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்டா உங்களுக்கு வந்து எத்தன அனிமே குடுத்துருக்கானுங்க. உங்களுக்கு தமிழ்ல இப்போ ஒண்ணு கொண்டு வந்ததாடா உங்களுக்கு குத்தமாயி போச்சு அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஏன்னா எத்தன பேரு அதாவது எத்தன ஹிந்தி டப் வந்திருக்கு. நம்ம அதில எல்லாம் போய் நம்ம வந்து ஏன்டா தமிழ் டப்பு ஹிந்தி டப்பு குடுக்க மாட்றீங்க? ஹிந்தி டப்பு ஏன்டா குடுத்துட்டுருக்கீங்க? தமிழ் டப்பு குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் என்னைக்காவது போய் நம்ம கதறியிருக்கோமா? ஆனா நம்மளுக்குன்னு ஒண்ணு வரையில ஏன்டா இப்படி வந்து கதறீங்க? அப்படின்ற மாரி கேட்க தோணுச்சு. அதுக்கு நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த மாரியான ரிப்ளை வந்து குடுத்துட்டாங்க. அத பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே நம்மளுக்கு மட்டும் தான் தமிழ், தெலுங்கு குடுக்குறாங்க. ஹிந்தி டப்பு குடுக்கவே இல்ல. அதனால ஹிந்தி கேட்டிருந்தாங்க. அது ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து ஏன் இப்படி வந்து கேட்குறாங்கன்னு அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எத்தன அனிமே வந்து குடுத்துருக்காங்க. ஹண்டர் எக்ஸ் ஹண்டர், ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர், ஃபேரி டெய்ல் இந்த அனிமேலாம் நம்மளுக்கு தமிழ் டப்பே வரல ஃபேரி டெய்ல்ங்கிற அனிமேலாம். இந்த மாரியான அனிமேலாம் வந்து எத்தன அனிமே வந்து YouTubeல ஏர் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒண்ணு கொண்டு வரும்போது அதுலயும் வந்து ஹிந்தி டப் கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்குன்னு அவங்களுக்கு அது ஹிந்தி டப்பே குடுக்கல நமக்கு தமிழ் மட்டும் குடுத்துட்டாங்க அப்படின்னா பரவால்ல. ஆனா அவங்களுக்கு ஹிந்தி டப் இந்த அனிமேக்கு ஆல்ரெடி கிரன்ச்ரோல்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? வாய்ப்புகள வச்சுட்டு நம்மளுக்கு இருக்கும்போது அத வந்து தட்டி பறிக்க வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். நெறைய ஹிந்தி கமெண்டர்ஸ் தான் பார்த்தேன். நெறைய பேர் ஹிந்தில தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பரவால்ல இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்கறது அவங்க உரிமை. மியூஸ் இந்தியாக்காரன் குடுத்துட்டு போறான். நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. நம்மளுக்கு தமிழ் டப்பு, தெலுங்கு டப்பு வரணும். அவ்வளோதான் என்னுடைய வந்து ஒரு சாய்ஸா இருக்குப்பா. இப்போ வந்து அந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஒரு 7K இருக்கு. அதாவது நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு 7K இருக்கு. தெலுங்குக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நம்மள சைட்லேருந்து தெலுங்கு யாராவது பார்ப்பீங்கன்னா, அந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் குடுங்க. ஏன்னா நம்மளும் வந்து அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணணும். தெலுங்கும் சரி, தமிழும் சரி ஈக்குவலா குடுத்துட்டு இருக்கானுங்க. அதில நம்ம பாரபட்சம் வந்து பார்க்கவே கூடாது. ஹிந்திக்காரங்கள தான் ஏன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்தினா மொத்த பேரையும் நான் சொல்லவே இல்ல. ஒரு சிலர் வந்து அதில டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அவன் ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சிலர் கமெண்ட்ஸ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கன்னடம், மலையாளம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டே வர மாட்றானுங்க. டிவில போட்டானுங்கன்னா, நாட்டோ சிப்படன் போடையில கன்னடம் கொண்டு வராங்க, மலையாளம் கொண்டு வரானுங்க. ஆனா கிரன்ச்ரோல்ல வரும்போது நம்மளுக்கு தமிழ், தெலுங்கு கொண்டு வரானுங்க பரவாயில்லைங்களாம். ஆனா கன்னடம் சரி, மலையாளம் சரி அவங்களுக்கு குடுக்கிறதே இல்ல. அதனால அவங்களுமே கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு மலையாளம் குடுங்க, கன்னடம் குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. எதுக்காண்டி அவங்களுக்கு அந்த சைடு குடுக்க மாட்றாங்கன்னு தெரியல. ஆனா அது வந்து இன்னும் நம்மளுக்கு அந்த என்ன ப்ராப்ளம் தெரியல. இனிமே நம்மளுக்கு தமிழ், தெலுங்கு வருது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி இருக்குதுப்பா. இனிமே வரக்கூடிய எல்லா டியூஸ்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே நீங்க எதிர்பார்க்கலாம். 9:00க்கு தமிழ் டப்பும், 9:30க்கு தெலுங்கு டப்பும் ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்மளுக்கு மியூஸ் இந்தியால தமிழ் டப்பும் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த சப்போர்ட்ட வந்து நீங்க தொடர்ந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறேன்ப்பா. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க அன்னி குருஜி.